என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா? ஏன்னா எனக்கு மட்டும் இவ்வளவு பிரச்சனை? இதெல்லாம் பாக்குறப்ப எனக்கு கோவம் மேலதான் கோவம் வரும். நான் என்ன பண்ண சொல்லு. நீ என்ன எங்களை தனியா விட்டு போன? நீ கூட இருந்தா எல்லா பிரச்சனையும் நீ பாத்துப்பல்ல. நான் பாட்டுக்கு சந்தோஷமா படிச்சுக்கிட்டு எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டு நிம்மதியா வாழ்ந்திருப்ப. இப்ப பாரு எனக்கு எவ்வளவு கஷ்டம். என்னால தாங்க முடியலன்னா எனக்கு மட்டும் கஷ்டம் வந்தா கூட பரவாயில்ல. பிருந்தா, கண்மணின்னு நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு பிரச்சனை வருது. இதுக்கு முன்னாடி எல்லாம் நான் சமாளிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப அதுவும் முடியல. ஒரு மாதிரி மனசு முழுக்க குழப்பம்தான் நிறைஞ்சிருக்குன்னு. ஏய் வீரா, இப்ப அழுகையை நிறுத்த போறியா இல்லையா? ஏய், என் தங்கச்சி அலறது எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல. நீ கண்ணை தொடச்சுக்கோ. அண்ணன் சொல்றேன்ல, கண்ணை தொடச்சுக்கோ. ஏய், கண்ணாடியை பாரு. இந்த மாதிரி சோகமான மூஞ்சிய உன் அண்ணனுக்கு பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்காது. அப்புறம் என்ன, மூணு இல்லாம கொஞ்சம் சிரிச்ச மாதிரி இரு. போன நீ எல்லாத்தையும் ஈஸியா சொல்லிடுவ. எனக்கு தானே கஷ்டம், எனக்கு தானே தெரியும். வாழ்க்கைனா அப்படிதான் வீரா இருக்கும். நம்மால தாங்க முடியாத கஷ்டத்தையோ கடக்க முடியாத சிரமத்தையோ அந்த கடவுள் என்னைக்கும் கொடுக்கவே மாட்டாரு. ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா